குமரிக்கண்டம் தொடர்பாக உண்மைகளை வெளிக்கொணரும் வகையில் குமரி மாவட்டத்திற்கு தென்பகுதியில் நீருக்கடியில் தொல்லியல் ஆராய்ச்சி மேற்கொள்ள கோரி வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குமரிக்கண்டம் தொடர்பாக ஆராய்ச்சி மேற்கொள்ள உத்தரவிடக் கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என நாங்கள் நம்புவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் தெரிவித்திருக்கிறது. 45 ஆண்டுகளுக்கு முன்பாக குமரிக்கண்டம் குறித்த தகவல்களை குறும்படமாக தமிழக அரசு எடுக்க முடிவு செய்திருந்தது. இந்த நிலையில் அந்த முடிவில் அரசு ஆர்வம் காட்டவில்லை எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அது தொடர்பாக உத்தரவிடக் கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என நம்புவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் இந்துமதி. தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் வழக்கு என்ன? இதன் மீது நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க? வணக்கம் கௌதமி. கன்னியாகுமரியின் தெற்கு பகுதியில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு குமரிக்கண்டம் நிலப்பரப்பு இருந்ததாக பல்வேறு தமிழ் பாரம்பரிய இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த கண்டம் இயற்கை பேரழிவுகள் மற்றும் கடல் மட்ட உயர்வு காரணமாக இந்திய பெருங்கடலில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. இந்த கண்டம் இருந்தது குறித்தும் கடல் மூழ்கியதற்கான காரணம் குறித்தும் நீருக்கு அடியில் தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி நடத்தி அது தொடர்பான தகவல்களை சேகரிக்கும்படி தொல்லியல் துறையினருக்கு மனு அளித்தேன். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனது மனுவின்படி அங்கு அகழ்வாராய்ச்சி நடத்த உத்தர வேண்டும் என திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பழனியைச் சேர்ந்த நாராயணமூர்த்தி என்பவர் மதுரை அமர்வில் மனு தாக்கலானது செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் வரலாற்று ஆய்வாளர் ஒரிசா பாலுவை நீதிமன்றத்திற்கு உதவும்படி நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். இதையடுத்து அவர் தாக்கல் செய்த அறிக்கையில் குமரிக்கண்டம் எனப்படும் லெமூரியா கண்டத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்களுக்கு அரிய தகவல்களை தெரிவித்துள்ளனர். எனவே அங்கு தொல்பொருள் துறை, கடல்சார் துறைகள் மற்றும் பிற துறைகளின் உதவியுடன் அகழ்வாராய்ச்சி செய்தால் குமரிக்கண்டம் குறித்து ஏராளமான தகவல்கள் கிடைக்கும் என கூறியிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் ஜெயச்சந்திரன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் அகழ்வாராய்ச்சியை செய்ய மத்திய அரசின் அனுமதியை பெற வேண்டும் என்றனர். மத்திய தொல்லியல் துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இது குறித்து இதுவரை மத்திய அரசுக்கு எந்த கோரிக்கையும் வரவில்லை எனவும் அனுப்பினால் பரிசீலிக்கப்படும் என்றார். அதையடுத்து நீதிபதிகள் 45 ஆண்டுகளுக்கு முன்பு குமரிக்கண்டம் குறித்து ஒரு குறும்படம் தயாரிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. பின்னர் அந்த முடிவை செயல்படுத்துவதில் அரசு ஆர்வம் காட்டவில்லை என்பதை மறைந்த ஒரிசா பாலு அளித்த தகவல்கள் காண முடிகிறது. எனவே ஒரிசா பாலுவின் அறிக்கையை ஆராய்ந்து குமரிக்கண்டம் குறித்த கடல் ஆராய்ச்சியை நடத்த உரிய நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என உத்தரவிட்டு இந்த வழக்கினை முடித்து வைத்தார் கௌதமி.